போட்டுக்கலாம். ஆடி மாதத்தில் அடுத்தது ஆடிப்பெருக்கு பண்டிகை வருது. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட்டு 3ஆம் தேதி வருது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லா பெண்களும் தங்களுடைய தாலி கயிறை மாற்றிப்பாங்க. ஏன்னா ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா காரியமும் அதாவது சுப காரியங்கள் மேலே மேலே விருத்தி அடையுங்கிறதுக்காக, பெருகிட்டே வரும் விருத்தி அடையும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி நிறைய பெண்கள் போய் அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தாலி கயிறை மாற்றிப்பாங்க. தங்கம் வாங்குறவங்கெல்லாம் அன்றைக்கி தங்கம் வாங்கினா மேலே மேலே தங்கம் பெருகிட்டே வரும்னு சொல்கிறது உண்டு. தங்கம் மட்டும் இல்லை, நம்ம எந்த நல்ல காரியங்கள் செஞ்சாலும் இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது மேலே மேலே அது நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். நம்மளுக்கு அது விருத்தி ஆகிட்டே வரும். அதனால் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை தெரியும் எல்லாருக்குமே, முருகருக்கு விசேஷமான நாளுன்னு. ஜூலை 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை வருது. அன்னைக்கு முருகருக்கு விரதம் இருந்து நம்ம